எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பழம்பொரி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு பழம், நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன் நான், நேந்திரம் பழம். இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை, 3/4 கப் வந்து மைதா மாவு, 1/4 கப் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதான் இது செய்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே வந்து இந்த கிண்ணத்தில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். எல்லா பொருளையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பனானாவை கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பழத்தை வந்து இந்த மாவில் போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் ஒட்ட ஆரம்பிச்சிடும். போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்தளவு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.